வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஜி ரமேஷ். நண்பர்களே, நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் ஜீவன் லக்ஷயா பிளானை பற்றி, பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி சொன்னேன். அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் பார்த்துட்டீங்க. என்னென்ன விஷயத்துக்காக கொடுக்கலாங்கிற சொல்லிட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு அதோட பார்ட் 2, ஜீவன் லக்ஷயாவுடைய பார்ட் 2. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஜீவன் லக்ஷயா திட்டத்தில் ஒருத்தருக்கு பாலிசிதாரருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி கிடைக்கும், இன்கேஸ் டெத் ஆனால் எப்படி பெனிஃபிட் கிடைக்கும், இதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர ஒரு பாலிசி இடையில ப்ரீமியம் செலுத்தாமல் பெய்டப்பாக மாறினா, அப்போ பெய்டப்பாக மாறும்போது பெய்டப் வேல்யூ சர்வே வேணால் என்ன கிடைக்கும், அதே பெய்டப் வேல்யூ பெனிஃபிட்டு இன்கேஸ் ஆஃப் டெத் ஆனாலும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு அருமையான திட்டம். நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே. நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கால்குலேஷன் எழுதிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீவன் லக்ஷயாவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட ஒரு வாய்ப்பாளர் வயதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயது, ஏஜ் 30, டேர்ம் பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருங்க. டேர்ம் 25 கொடுத்துருங்க. அப்போ டேர்ம் 25னா பிபிடி 22, டேர்ம் 25னா -3 years, பிபிடி 22. ஓகே, சம் அஷ்யூர்ட் 10 lakhs. ஓகே, இதுக்கு ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,638 ரூபா. இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 43,638 ரூபா, இன்க்ளூடிங் அந்த ஆக்சிடென்ட் பண்ணி இதை ஏடிடிபியும் சேர்த்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஏஜ் 30, 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு, டேர்ம் 25, பிபிடி 22, இதற்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது 43,638 ரூபா. சரி, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், டேர்ம் ரேட்டரை ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து டேர்ம் ரேட்டரை ஆட் பண்ணுறேன். டேர்ம் ரேட்டர் ஆட் பண்ணும்போது இப்போ ப்ரீமியம் எவ்வளோ மாறுதுன்னா, இப்போ டேர்ம் ரேட்டோட இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன சம் அஷ்யூர்டு ஏஜுக்கு 46,843, 46,843. சரி, மொத்த பிரீமியம் செலுத்த வேண்டிய வருடங்கள் 22. ஓகே, சரி, பாலிசிதாரர் சர்வைவ் ஆகிறாரு. ஸோ 22 வருஷம் பிரீமியம் செலுத்துறாரு. 22 வருஷம் பிரீமியம் செலுத்தக்கூடிய பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மொத்தமாக 22 வருஷத்தில் செலுத்திருக்கக்கூடிய பிரீமியம் பார்த்தீங்கன்னா 10,09,378, 100,9378, 10,09,378. சரி, 22 வருஷம் பிரீமியம் செலுத்திட்டாரு. எப்போ அடுத்து 3 வருஷம் வெயிட் பண்றாரு. 25வது வருஷம் அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும் போது, சரி, 25 வருஷம் டேர்ம் கொடுத்ததுனால இதுக்கு போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 49 ரூபா. எவ்வளவு போனஸுங்க? 49 ரூபா per 1000. சரி, மெச்சூரிட்டியில் அவர் எவ்வளோ கிடைக்குது பாருங்க. மெச்சூரிட்டியில் என்னென்ன கிடைக்குது? சம் அஷ்யூர்ட் 10 லட்ச ரூபா, 25 வருஷத்துக்கு போனஸ் இருக்கு. 22 வருஷம் பிரீமியம் செலுத்திருந்தாலும் 25 வருஷத்துக்கு போனஸ் இருக்கு. போனஸ் ஒரு 12,25,000 ரூபாய். சம் அஷ்யூர்ட் 10 லட்ச ரூபா, போனஸ் ஒரு 12,25,000 ரூபாய். இதுக்கப்புறம் எஃப்ஏபி 25 வருஷம் டேர்ம் கொடுத்தனால எஃப்ஏபி பார்த்தீங்கன்னா 450 ரூபா 1000க்கு. அப்போ 4.5 lakhs, 4,50,000. ஸோ 10 லட்சம், 12,20,000, 4,50,000, இந்த 3 சேர்த்துனீங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி 26,75,000, 26,75,000. இவர் செலுத்தின பிரீமியம் 10,09,000. அப்போ கிட்டத்தட்ட 2.5 times அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குதுங்க. இது ஒரு அருமையான பெனிஃபிட். ஏன்னா கிடைக்கக்கூடிய இந்த 26,75,000 டோட்டலி இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ. இது வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெத் பெனிஃபிட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ டெத் பெனிஃபிட் அதே ஏஜ் வச்சுக்கோங்க. ஏஜ் 30, 10 lakhs, டேர்ம் 25, பிபிடி 22, அதே பிரீமியம் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பாலிசி தொடங்கியாச்சு. ஒரு 7வது வருஷம் 7th year பாலிசி தொடங்கி டேட் ஆஃப் கமென்ஸ் பண்ணி ஒரு 7th year திடீர்னு பாலிசிதாரர் இறந்து போயிடுறார். சரி, இப்போ என்ன பெனிஃபிட் கிடைக்கும் எழுதிக்கலாம். இப்போ அந்த பாலிசிதாரர் நார்மல் ரிஸ்கா, இயற்கையான மரணம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேர்ம் ரேட்டர் கொடுத்ததுனால ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கும். இன்கேஸ் அந்த பாலிசிதாரர் விபத்தில் இறந்துருக்காருன்னு வச்சுங்க, அப்போ எவ்வளோ கிடைக்குங்க? 20 lakhs கிடைக்கும். ஓகேங்களா? இது தனியாக எழுதிங்க. நார்மல் ரிஸ்க்னா 10 lakhs கிடைக்கும், ஆக்சிடென்ட்னா 20 lakhs. இது எப்போ நடந்த மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்கோம், அனுமானம் 7th year 7வது வருடத்தில் நடந்திருக்கு. சரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th year இறந்துட்டாரு. ஸோ அதிலிருந்து அந்த பாலிசி டேர்முங்கிறது 25, அதுக்கு முதல் வருஷம் பாலிசி டேர்முக்கு முதல் வருஷம் வரைக்கும் அந்த டெத் பெனிஃபிட் கிடைக்கும், அந்த இன்கம் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்குதுங்க? என்ன சம்பளம் கொடுத்தோம்? 10 லட்ச ரூபா கொடுத்தோம். அப்போ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 10% பார்த்தீங்கன்னா 7வது வருடத்திலிருந்து 24வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் சம்மஷோட 10%, 1 லட்ச ரூபா வீதம் 18 ஆண்டுகள் வாங்குறாரு. அப்போ கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா வாங்கிறார் இன்கம் பெனிஃபிட்டா. ஏன்னா சம்மஷோட 10%, 10 lakhsக்கு 10%, 1 lakh. 7th year இருந்து 24th yearனா கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அவரு 1 லட்ச ரூபா வீதம் 18 லட்ச ரூபா வாங்கிறார். சரி, அப்புறம் பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு, நல்லா கவனிக்கணும். டெத் ஆனா கூட இந்த பெனிஃபிட் கிடைக்குது, பாலிசி க்ளோஸ் ஆகல,
மற்ற திட்டங்கள்லாம் பிளான் க்ளோஸ் ஆகிடும். இதில் பிளான் க்ளோஸ் ஆகலை, கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகலை, பாலிசி ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த ப்ரீமியம் வேவருங்கிறது இன்பில்ட். இதுக்காக எக்ஸ்ட்ரா பாலிசிதாரர் ப்ரீமியம் செலுத்துறது இல்லை. இதுலேயே இன்பில்ட் ஃபியூச்சர் தான் அந்த பெனிஃபிட்டுக்கு. ஓகேங்களா? சரி, டேர்ம் முடியுது 25வது வருஷம். 25வது வருஷம் டேர்ம் முடியும் போது கரெக்டாக ஒரு பாலிசி ஃபோர்ஸ் இருந்தால் எப்படி மெச்சூரிட்டி கொடுப்பாங்களோ அதே மாதிரி மெச்சூரிட்டி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ கிடைக்குங்கன்னா அவருக்கு மெச்சூரிட்டியாக 27,75,000 கிடைக்குதுங்க. எவ்வளோ கிடைக்குதுங்க? 27,75,000 கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இந்த 27,75,000 பிரேக்கப் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. அதாவது மெச்சூரிட்டியாக வாங்கும்போது சர்வே ஆகி மெச்சூரிட்டியாக வாங்கினா சம்மர்ஷூட் கிடைச்சிடும், அப்படியே பேசிக் சம்மர்ஷூட். இன்கேஸ் டெத்துன்னு என்ன பண்ணாங்க, அந்த டேர்ம் டெத் பெனிஃபிட் வாங்குறாரு, இன்கம் பெனிஃபிட் மெச்சூரிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா 110% ஆஃப் த சம்மர்ஷூடுங்கிறாங்க. அப்போ நம்ம 10 லட்ச ரூபா சம்மர்ஷூட் கொடுத்துருக்கோம். அப்போ 110% ஆஃப் த சம்மர்ஷூட்னா 11 லட்சம். ஸோ 11 லட்சம் அந்த சம்மர்ஷூட் கிடைக்குது. ப்ளஸ் அதே போனஸ் 12,25,000 ப்ளஸ் 4,50,000 எஃப்ஏபி. இது எல்லாம் சேர்த்தும் போது 27,75,000. மெச்சூரிட்டியாக வாங்கும்போது 26,70,000 வாங்கினாரு. இங்கே மெச்சூரிட்டி இறந்ததுக்கு அப்புறம் உங்க நாமினிக்கு கிடைக்கக்கூடிய தொகை, இதுக்கு எல்லாமே உங்க நாமினிக்கு கிடைக்கக்கூடிய தொகை 27,70,000. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா மறுபடியும் தனியாக எழுதி பாருங்க. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்னா உடனடியாக நார்மல் ரிஸ்க்னா 10 லட்சம், ஆக்சிடென்ட்னா 20 லட்சம், இது எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்கம் பெனிஃபிட் ஒரு 18 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வீதம் 18 லட்சம். இதுக்கு அடுத்தது மெச்சூரிட்டி பெனிஃபிட் 27,70,000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் அந்த வாங்கின இன்கம் பெனிஃபிட்டும் ரெண்டாவது அவர் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,50,000 கிடைக்குதுங்க. 27,70,000 அந்த 18 சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,50,000 பக்கமாக கிடைக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த டெத் பெனிஃபிட்டை விட்டுட்டேன். அதாவது உடனடியாக கிடைக்கக்கூடிய தொகையை நான் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 45,70,000 18 லட்சமும் ப்ளஸ் ஒரு 27,70,000 கிட்டத்தட்ட 45,70,000 அவருக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இதை தவிர நார்மல்னா 10, ஆக்சிடென்ட் இது தனிப்பட்ட. இப்போ நல்லா கவனிங்க, அவருக்கு இருக்கும்போது விட அவர் இல்லாத போது தான் எல்ஐசி அவங்க குடும்பத்துக்கு அதிகபட்சமான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான திட்டங்க. இந்த இதை நம்ம எல்ஐசி ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ண திட்டம் அருமையான திட்டங்க. பாலிசிதான் இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறத விட அவர் இல்லாத போது அதிகபட்சமான தொகையாக நம்ம எல்ஐசி நிறுவனம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அருமையான விஷயங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் டெத்துனா இந்த மாதிரி விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா 46,000 ப்ரீமியம் சொன்னேன். ஒரு 7 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பாருங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 2,30, இது ஒரு 1 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 3,30,000 தான் ப்ரீமியமே செலுத்தியிருப்பார் 7 வருஷத்தில். அதுக்கப்புறம் இறந்துட்டாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இந்த மாதிரி மிக அதிகபட்சமான ஒரு தொகையாக அவருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது டெத் பெனிஃபிட். இந்த விஷயம் நல்லா கவனிங்க. இந்த டெத் ஆனால் 10% இன்கம் பெனிஃபிட் சொல்றீங்களா, அது பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்து இடையில அவர் இறந்து போனா கிடைக்குதுன்னு சொன்ன 10%. நண்பர்கள் நல்லா நோட் பண்ணீங்க. இதுல இன்னொரு யூனிக் ஃபியூச்சர் பாருங்க. பாலிசி இன்கேஸ் பெய்டப் ஆனா கூடங்க, பெய்டப் ஆன பாலிசி, ஒருத்தர் பாலிசி தொடங்குறாரு, நடுவில் ஒரு 5 வருஷம் கட்டிட்டு விட்டுறாரு, அதுக்கப்புறம் அவர் கட்டாம விட்டு பாலிசி லேப்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் எப்போ இறந்தாலும் சரிங்க, அவர் இறந்த தேதியிலிருந்து நீங்க ஆஃபீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா இறந்த தேதியிலிருந்து அந்த டெத் சம்மேஷன் அந்த பெய்டப் வேல்யூ கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பெய்டப் வேல்யூட 10% அந்த ஃபேமிலிக்கு கிடைக்குங்க. பிளஸ் அந்த பெய்டப் வேல்யூ மெச்சூரிட்டி வேல்யூவை டேர்ம் முடிஞ்சதும் கிடைக்கும். சரி, இது எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இது எழுதிக்கிங்க. இப்போ இதை 2 விதமாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போறோம்னா, ஒரு பெய்டப் ஆன பாலிசிக்கு டெத் பெனிஃபிட் எப்படி கிடைக்கும்? டெத் பெனிஃபிட்ஸ் இன் கேஸ் ஆஃப் பெய்டப் பாலிசி எழுதிக்கலாம். டெத் பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப் பெய்டப் பாலிசி. ஓகேங்களா? சரி, இப்போ அதே மாதிரி தான், அதே ஏஜ் தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஏஜ் 30, சம்மர்ஷூட் 10 லட்சம், டேர்ம் 25 வருஷம், பிபிடி 22 வருஷம், அதே 46,000 தான் ப்ரீமியம். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோன்னா, பாலிசிதாரர் ஒரு 5 வருஷம் மட்டும் கட்டிட்டார். 5 வருஷம் ப்ரீமியம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டார். அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? பாலிசி லேப்ஸ் ஆகி பெய்டப்பாக மாறிடுது. சரி, இப்போ பெய்டப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவரும் ப்ரீமியம் செலுத்தல, எல்ஐசி அவருக்கு போனஸ் ஆட் பண்ணல, பாலிசி அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் பாலிசிதாரர் இறக்க நேடுது. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு இறந்து போறாரு அப்படின்னா, நீங்க ஆஃபீஸுக்கு இன்டிமேஷன், பாலிசிதாரர் இறந்துட்டார் அப்படின்னு இன்டிமேஷன் கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்போ அந்த ரெடியூஸ் அந்த பெய்டப் வேல்யூ கால்குலேட் பண்ணி அந்த பெய்டப் வேல்யூக்கு 10% கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பெய்டப் வேல்யூ கண்டுபிடிப்போம். பெய்டப் வேல்யூக்கு ஃபார்முலா என்னங்க? ஏற்கனவே சொல்லி கொடுத்ததான். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரீமியம் பெய்ட் டிவைடட் பை பிபிடி இன்டூ சம் அஷ்யூர்ட். இது பெய்டப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. நம்ம எல்ஐசி சர்க்குலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெடியூஸ்ட் இன்கம் பெனிஃபிட், ஏன்னா அது ரெடியூஸ்ட் பெய்டப், இது ரெடியூஸ்ட் இன்கம் பெனிஃபிட். இந்த ரெடியூஸ்ட் இன்கம் பெனிஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் எழுதிக்கிங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரீமியம் பெய்ட், அதுக்கு சொன்ன மாதிரி எதிரும் நம்பர் ஆஃப் ப்ரீமியம் செலுத்திய வருடங்கள் வகுத்தல் பிபிடி இன்டூ
10% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட். அதாவது மறுபடியும் கவனிக்கணும், நீங்க ரெடியூஸ் பெய்டு அப் சம் அஷ்யூர்ட் பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட் டிவைடட் பிபிடி இன்டு சம் அஷ்யூர்ட் இன்டு பேசிக் சம் அஷ்யூர்ட் போடணும். இதே ரெடியூஸ்டு இன்கம் பெனிஃபிட் நீங்க பார்க்கணும்னா ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட் டிவைடட் பை பிபிடி இன்டு 10% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட். இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இப்போ நான் 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் சொல்லியிருக்கேன். இப்போ 5 வருஷம் பார்ட்டி பிரீமியம் செலுத்திருக்காருன்னா இப்போ நான் ரெடியூஸ் இன்கம் பெனிஃபிட்டை கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு என்னங்க 5 டிவைடட் பை பிபிடி எவ்வளோங்க, டேர்ம் தான் 25, பிபிடி எவ்வளோங்க 22 வருஷம் இந்த ஜீவன் லட்சியால 5/22 இன்டு 10% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட்ங்கறாங்க. இப்போ இதுல சம் அஷ்யூர்ட் எவ்வளவுங்க 10 லட்சம், அதுல 10% எவ்வளவுங்க 1 லட்சம். அப்ப 5 வகுத்தல் 22 இன்டு 1 லட்சம் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய விடை வேல்யூ எவ்வளவுனா 22,727 ரூபாய். 22,727 ரூபாய். இதுதான் ரெடியூஸ்ட் இன்கம் பெனிஃபிட். இந்த இன்கம் பெனிஃபிட் தான் பெய்டப்பான பாலிசிதாரர் இறந்ததிலிருந்து அதுக்கப்புறம் டேர்ம் முடியறதுக்கு டேர்முக்கு மெச்சூரிட்டி டேர்முக்கு 1 வருஷம் முன்னாடி வரைக்குமே, இப்போ 25 வருஷம் டேர்ம்னா 24வது வருஷம் வரைக்குமே, டேர்ம்ல 24வது வருஷம் வரைக்குமே அவங்க ஃபேமிலிக்கு 22,727 ரூபாய் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு அருமையான விஷயம் இல்லைங்களா? பாலிசிதாரர் பெய்டப் பண்ணிட்டாரு, லேப்ஸ் ஆயிடுச்சு, பெய்டப் ஆயிடுச்சு, அதுக்கும் இன்கம் பெனிஃபிட் இதில் கொடுக்குறாங்க. ஸோ பாலிசி எப்படி ஃபோர்ஸில் இருக்கு, எண்டில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த ரெடியூஸ் பெய்டப் இப்போ 10% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதே நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி கூட பார்க்கலாம். ரெடியூஸ் பெய்டப் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட் 5 டிவைடட் பை பிபிடி 22 இன்டு சம் அஷ்யூர்ட் 10 லட்சம். அப்படி போட்டீங்கன்னா ரெடியூஸ் பெய்டப் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு வருங்க 2,27,272. அங்க ரெடியூஸ்ட் இன்கம் பெனிஃபிட் கண்டுபிடிச்சோம் 22,727. இங்க ரெடியூஸ்டு பெய்டப் கண்டுபிடிக்கிறோம் வேல்யூ சம் அஷ்யூர்ட் பாத்தீங்கன்னா 5/22 இன்டு 10 lakhs போட்டீங்கன்னா 2,27,272. ஸோ ரெடியூஸ் பெய்டப் அரைவ் பண்ணிட்டோம். இதுல 10% போட்டாலும் அதே இன்கம் பெனிஃபிட் தான். ரெண்டுமே ஃபார்முலா ஒன்று தான். அதுல 10% பிஎஸ் எடுத்துக்கிறோம், இங்க அப்படியே 100% சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ரெடியூஸ் பெய்டப் சம் அஷ்யூர்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, ரெடியூஸ் இன்கம் பெனிஃபிட் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இப்போ ரெடியூஸ்ட் பெய்டப் அப்படிங்கிற வேல்யூவை நான் 2,27,272 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு 10% போட்டாலும் இப்போ நார்மலா 10 லட்சம் சம் அஷ்யூர்ட் 10% 1 லட்சம். இது பெய்டப் ஆச்சு. இந்த பெய்டப் வேல்யூக்கு 2,27,272 ரூபாய்க்கு 10% போட்டாலும் உங்களுக்கு 22,727 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இது கிடைச்சிட்டு இருக்கும். சரி, கரெக்டா முடிஞ்சிச்சு. 24 வருஷம் வரைக்கும் இவர் இறந்து போனதுல இருந்து வருஷம் 22,727 ரூபாய் கிடைக்குது. 24 வருஷம் வரைக்கும் கிடைக்குது. டேர்ம் முடிய போற வருஷம் வந்தாச்சு 25வது வருஷம். அப்ப அவருக்கு அவங்க மெச்சூரிட்டியை கொடுத்தாகணும். அப்ப மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா மெச்சூரிட்டி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன் கேஸ் ஆஃப் டெத்துனா டெத் ஆன மட்டும் சர்வே மெச்சூரிட்டினா 100% பேசிக் சம் அஷ்யூர்ட். இன் கேஸ் ஆஃப் டெத்துனா டெத் கிளைம் ஆனவங்களுக்கு டெத் ஆன அந்த பாலிசிதாரர் ஃபேமிலிக்கு நாமினிக்கு மெச்சூரிட்டியா கொடுக்கும்போது 110% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன செய்யறோம்னா 110% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் இன்டூ 5/22 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நாம என்ன பண்ண போறோம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 110% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் 11 லட்சம் ஆச்சுங்களா இன்டூ 5/22 11 லட்சம். 10 லட்சம் சம் அஷ்யூர்ட் 110% 11 லட்சம் இன்டூ 5/22 போட்டீங்கன்னா ரெடியூஸ் பெய்டப் எவ்வளவு வரும்னா இதுல பாத்தீங்கன்னா 2,50,000. அங்க நாம ரெடியூஸ் பெய்டப் அங்க பார்க்கும்போது 2,27,272. ஆனா அந்த டெத் ஆனவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி கிளைமா கொடுக்கும்போது 110% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாங்க. அப்போ 11 லட்சம் இன்டூ 5/22 போட்டீங்கன்னா 2,50,000 கிடைக்கும். எவ்வளவு டெத் கிளைம் கிடைக்கும் போது 2,50,000. இந்த 2,50,000 இல்லாம 5 வருஷம் பிரீமியம் செலுத்திருக்காரு இல்லைங்களா? எவ்வளவு சொன்ன போனஸ் 49 ரூபா. 10 லட்சம் ரூபாய் சம்பளம் 5 வருஷம் பிரீமியம் செலுத்துறதுனால வருஷம் 49,000 போனஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ அது ஒரு 2,45,000. அப்போ 25வது வருஷம் அந்த ஃபேமிலிக்கு என்ன கிடைக்குன்னா இந்த 2,50,000 ரூபாய் ரெடியூஸ் பெய்டப் சம்பளம் பிளஸ் 2,45,000 சேர்ந்து 4,95,000 ரூபாய் கிடைக்கும். 4,95,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஒரு பாலிசி தொடங்குறாரு, 25 வருஷம் பிரீமியம் செலுத்துறதுக்கு பதிலாக 5 வருஷம் செலுத்திட்டு விட்டுட்டா கூட அவர் இறக்க நேரிட்டால் அந்த இறந்த தேதியிலிருந்து டேர்ம் முடியறதுக்கு 1 வருஷம் வரைக்கும் 22,727 ரூபாய் கிடைக்குதுங்க. அது இல்லாம டேர்ம் முடியும் போது மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா அவருடைய வாரிசுதாரருக்கு நாமினிக்கு கிட்டத்தட்ட 4,95,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அருமையான பெனிஃபிட்டா இல்லைங்களா? ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் செலுத்திருப்பாருங்க, 47,000 வச்சா கூட 2,30,000 தான் செலுத்திருப்பாருங்க. ஆனா அவர் கிடைக்கக்கூடியது 22,727 ரூபாய் டேர்ம் முழுவதும் கிடைக்குது இறந்ததுல இருந்து. அது இல்லாம ஒரு 4,90,000 கிடைக்கும் போது என்ன ஒரு அருமையான பெனிஃபிட் நம்ம எல்ஐசி கொடுக்குறாங்க அந்த
இறந்து போன அந்த பாலிசிதாரர் ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க நண்பர்களே. ஸோ இது ஒரு அருமையான விஷயம். இந்த திட்டத்தை நீங்கள் தாராளமாக கேன்வாஸ் பண்ணுங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிளான்ல நல்லா புரிஞ்சுங்க. ஒன்ஸ் பெய்டப் ஆயிடுச்சு அப்படின்னா, பெய்டப் எப்போ வரைக்கும் பிரீமியம் செலுத்துறாரோ அது வரைக்கும் தான் போனஸ். ஒன்ஸ் பெய்டப் ஆயிட்டா போனஸ் ஆட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஏபியும் ஆட் ஆகுது. ஓகே, என்ன பெய்டப் வேல்யூ அதுக்கு உண்டான போனஸோ அது மட்டும் தான் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க இந்த மெச்சூரிட்டி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்து பெய்டப் வேல்யூ பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர் சர்வே ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதே ஏஜ் 30, டேர்ம் 25, பிபிடி 22, சம் அஷ்யூர்ட் 10 lakhs, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வித் டேர்ம் ரேட்டோட 46,843 ரூபா. சரி, தொடர்ந்து செலுத்தினா முதல்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் சொல்லிட்டேன். இதில் பாலிசிதாரர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கட்டிட்டு ப்ரீமியம் கட்டாமல் விட்டுறாரு, லேப்ஸ் ஆகுது, ரெடியூஸ் பெய்டப் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் பாலிசிதாரர் சர்வே ஆகிறாரு. அப்போ எப்போ பெனிஃபிட் கிடைக்குங்க? எப்பவுமே பெய்டப் ஆனால் ஒன்று டெத் கிளைமாக கிடைக்கும், மெச்சூரிட்டியாக கிடைக்கும். இங்கே பாலிசிதாரர் சர்வே ஆகிறாரு. அப்போ 25வது வருஷம் முடிவில், டேர்ம் முடிவில் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரீமியம் பே டிவைடட் பை பிபிடி இன்டு பேசிக் சம் அஷ்யூர்ட். என்ன கணக்குங்க? 5 டிவைடட் பை பிபிடி 22 இன்டு 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 2,27,272 ரூபா ரெடியூஸ் பெய்டப் சம் அஷ்யூர்ட் வந்துடும். சரி, இது கூட என்ன கிடைக்குங்க? போனஸ் கிடைக்கும். ஏன்னா 5 வருஷம் ப்ரீமியம் செலுத்திருக்காருலே, அந்த 5 வருஷத்துக்கு போனஸ் கொடுக்கணும். போனஸ் எவ்வளோ சொன்னாங்க? 49,000 ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு. அப்போ 5 வருஷம் ப்ரீமியம் செலுத்திருக்காரு. அப்போ 5 வருஷத்துக்கு உண்டான போனஸ் 2,45,000 பிளஸ் இந்த ரெடியூஸ் பெய்டப் சம் அஷ்யூர்ட் 2,27,272. இது ரெண்டையும் நம்ம சேர்த்தனோம்னா டோட்டலாக ஒரு கிடைக்கக்கூடிய தொகை 4,72,272 ரூபா. 4,72,272 ரூபா. ஆனால் இதுக்காக அவர் ப்ரீமியம் செலுத்துனது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 47,000 வச்சுட்டா கூட 2,30,000 செலுத்துறாருங்க. அதுக்கப்புறம் அவர் செலுத்தல, பாலிசி பெய்டப் ஆயிடுது. அப்பவும் அவருக்கு 25வது வருஷம் 4,72,272 ரூபா கிடைக்குது. ஸோ நண்பர்களே, இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. எல்ஐசியில் லாங் டேர்ம்ல பாலிசி எடுத்தாலும் இடையில பாலிசிதாரர் கட்ட முடியாம போக சூழ்நிலை ஏற்பட்டா கூட எல்ஐசி நிறுவனம் அவருக்கு லாபத்தை தான் கொடுக்குதுங்க, நஷ்டத்தை கொடுக்கறது நீங்க. அதுவும் இந்த பாலிசியில் குறிப்பிட்ட இந்த பாலிசியில் லட்சியால பார்த்தீங்கன்னா அவர் சர்வைவான பெனிஃபிட் இருக்கு. இன்கேஸ் அவர் ரிஸ்கான அதிகபட்ச பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலிசி தான் ஜீவன் லட்சியா. ஸோ நண்பர்களே, அதனாலதான் இந்த செகண்ட் பார்ட்டா இந்த பேசியிருக்கேன். காரணம், இந்த ஜீவன் லட்சியால நீங்க பெய்டப்பை பத்தியும் பார்க்கணும், பெய்டப்ல டெத் சர்வைவல் ரெண்டும் பார்க்கணும், பிளஸ் நார்மலா ஃபோர்ஸ்ல இருக்க பாலிசி ரிஸ்கான என்ன பெனிஃபிட், இது அத்தனையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நண்பர்களே. இது ஒரு விஷயம் நல்லா பொறுமையாக கவனிங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பல முறை கேட்டு கால்குலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா புரியும். அப்ப நீங்க நாளைக்கு இந்த திட்டத்தை எளிமையாக ஈஸியா புரிய வைக்கிற பார்க்கக்கூடிய பார்ட்டிகிட்ட புரிய வச்சு இந்த திட்டத்தை அவங்க குழந்தைகளோட எதிர்கால தேவைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும் குடும்பத்தாருடைய தேவைக்காகவும் இந்த திட்டத்தை நீங்க அருமையா விற்கலாம் நண்பர்களே. என்ன நண்பர்களே? ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா என்னை கூப்பிடுங்க. என்னுடைய எண் 9500455977. என்னுடைய யூடியூப் சேனல் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தினசரி பாருங்க, நிறைய கத்துக்குங்க, உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. ஓகேங்களா? நாளை வேறொரு திட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் எம்ஜி ரமேஷ். வணக்கம், வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.